அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் தலைவன் தலைவி. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் நித்யா மேனன் கதாநாயகியாக நடித்து பசங்க பாண்டிராஜ் அவர்கள் இயக்கத்தில் இன்று 25 ஜூலை 2025 வெளிவந்திருக்கிற தலைவன் தலைவி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விஜய் சேதுபதி ஏஸ் படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. மகாராஜா படம் போல விஜய் சேதுபதிக்கு இந்த படம் வெற்றி படம் அமையுமான்னு தெரியல. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். விஜய் சேதுபதி நித்யா மேனன் விரும்பி காதலித்து கல்யாணம் செய்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை. கடைசியாக ஒரு 3 மாதம் பிரிஞ்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, கடைசியாக சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி தான் இந்த தலைவன் தலைவி. இந்த படத்தோட இயக்குனர் பாண்டிராஜ் ஒரு முக்கியமான குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எடுத்துக்கொண்ட கதைக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு டைவர்ஸ்னு கோர்ட்டுக்கு வர போய் நிற்கிறாங்க இல்லையா, அதைத்தான் அழுத்தமாக பேசியிருக்கார் இயக்குனர். தன்னோட இயல்பான நடிப்பால் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அந்த கதாபாத்திரமாகவே மாறி நின்றுட்டார். சூப்பரான பர்ஃபார்மன்ஸு. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கார் விஜய் சேதுபதி. ஒரு கலகலப்பான இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் படத்தில் பார்த்த விஜய் சேதுபதியை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். எந்த படமாக இருந்தாலும் தன்னோட முத்திரையை அழுத்தமாக பதிப்பார் தலைவி நித்யா மேனன். இந்த படத்திலும் நித்யா மேனன் நடிப்பு வேற லெவல். இது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட்னே சொல்கிற அளவுக்கு பேரரசியாகவே வாழ்ந்திருக்கார் நித்யா மேனன். விஜய் சேதுபதி நித்யா மேனன் 2 பேரோட நடிப்பும் இந்த படத்துக்கு பெரிய பலம். வசனம் இந்த படத்துக்கு பெரிய பலம் சேர்த்துருக்கு. ஒரு வசனம் இந்த சொந்தக்காரங்க இருக்காங்களே அவங்கள மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. அவங்க எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் நம்ம தோத்துட்டே இருக்கணும், அவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஒரு அலாதியான ஆனந்தம். அதே மாதிரி இன்னொரு வசனம், பிள்ளைகளுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அது அவங்க லைஃப் அவங்களே பார்த்துப்பாங்கன்னு பேரண்ட்ஸ் தேவையில்லாமல் உள்ள தலைவெட்டுற வேலையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற அந்த வசனம் அர்த்தம் உள்ளதாக இருக்குது. இந்த படத்தில் யோகி பாபு நிறைய படம் நடிப்பார், சில படத்தில் தான் காமெடி பண்ணுவார். அப்படி யோகி பாபுவோட காமெடி ஒர்க் அவுட் ஆன படம் இந்த தலைவன் தலைவி. அந்த டைமிங்கில் அவர் பேசுகிற சில சீனில் நமக்கு குபீர் சிரிப்பு வர வைக்கிறாரு. விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு, ரோஹிணி ஹரிப்பிரியன், தீபக் சங்கர், மைனா நந்தினி, செம்பன், வினோத் ஜோஸ், காளி வெங்கட், சரவணன், ஆர்.கே. சுரேஷ், அருள்தாஸ், வினோத் சாகர், சென்ராயன், ஜானகி சுரேஷ் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. படத்தில் ஒரு நட்சத்திர நடிகர் பட்டாளமே இருக்கு. மியூசிக் சந்தோஷ் நாராயணன், பாடல்கள் பிஜிஎம் பேக்ரவுண்டு மியூசிக் செமையாக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணனின் மியூசிக் படத்துக்கு பெரிய பலம். ஒளிப்பதிவு எம் சுகுமார், சூப்பரான ஒளிப்பதிவு. படத்தொகுப்பு பிரதீப் ராகவ் அருமையாக கட் பண்ணியிருக்காரு. தயாரிப்பு சத்யஜோதி பிலிம்ஸ், சத்யஜோதி தியாகராஜன். முதல் பாதி கலகலப்பாக ஜாலியாக போகுது. இவங்க சொல்ல வந்த கதையை முதல் பாதியிலே சொல்லிட்டாங்க. 2ஆம் பாதி சுலவாக தான் போகுது. 2ஆம் பாதி ஒரே சத்தமாக இறைச்சலாக இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல.